ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் அப்பப்போ நம்மளை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கணும், தூசி தட்டணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமாக இருக்கும். இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்ம ஃபயராக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். அவருக்கு அதான் பிடிக்கும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் ஏன் சோர்வா, கவலையா, எதையோ நினச்சி மனம் குழம்பி மற்றவங்களுக்கு முன்னாடி இந்த அழுத மாதிரி, கண்ணீர் சிந்துற மாதிரி, கவலையோட ஏதோ இல்லாத மாதிரி, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அப்போ எப்படி கவலைப்படாமல் அப்பப்போ நம்மளை தூசி தட்டணும். பவுல் அதுக்கு வேறு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி. அனல் மூட்டுங்க. அனல் மூட்டி மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விரவு வச்சு நாங்கள் இருக்கோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவோ யாரோ ஒரு ஆள் வேலை செய்யுங்க, இப்போ லேசாக அந்த அடுப்பு லைட்டாக அதை கிண்டி விட்டு போ அப்படிமா. என்ன அப்படின்னா, அந்த விரவை 2 ஆட்டை ஆட்டியாச்சுன்னா அந்த எரிந்த சாம்பல் அந்த விரையிலிருந்து கீழே விழுந்துடும். இப்போ என்ன செய்யும், தீ ஃபஸ்ட் கிளாஸ் சரி அனல் மூட்டப்படும். திரும்ப அதனுடைய வேகம் அதிகரிச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அனலில் தான் இருந்தோம். அதை மூட்டாமல் அனல் மூட்டாமல் அப்படி லைட்டாக ஒரு அசைக்காமல் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பிரச்சனை வருது. உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரி, எல்லா வண்டிகளுமே பேட்ரி இருக்கும். அதை கவனிக்காமலே இருந்துருவீங்க. அதுலேருந்து என்ன செய்யும், ஒரு பிசுறு மாதிரி வந்து அந்த பேட்டரியே சில நேரம் இதாக்கிடும். அப்போ அதை அப்பப்போ கொஞ்சம் வெந்நி வச்சு ஊற்றுங்க அப்படிம்பாங்க. சில காரங்களாம் அதை செய்வாங்க. அனல் மூட்டு அப்படின்னா உனக்கு இருக்கிற கிருபையை, உனக்கு இருக்கிற வரத்தை அனல் மூட்டு. அதை தான் ஏசாயா 40:31 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் எடுத்து எழும்புவார்கள். இப்போ கழுகுக்கு சுவாவம் அது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தோன்னா அவ்வளத்தை பிடிக்கி தூர போட்டு ரினிவல் திரும்ப தன்னை அனல் மூட்டு உட்கார்ந்து பாதத்தில் காத்திருந்து அனல் மூட்டப்பட்டு எழும்புகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அனல் மூட்டப்படக்கூடிய அனுபவம் நமக்கு தேவை. எப்போதுமே வச்சாமா நல்ல பாட்டு பாடுங்க. என்றைக்கோ ஒரு நாள் அப்போ பெற்ற அபிஷேகம் பிற அந்நிய பாஷை பேசுகிறதே கிடையாது. பாரதி என்றைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணது பிற ஜெபம் பண்ணுறதே கிடையாது. எப்போமாவது சர்ச்சுக்கு அந்த சோழியர் கூட டெய்லி அனுதினம் அடிக்கடி பெய்கிற மழை நீரை குடிக்கிற நிலமானது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அது என்ன செய்யுது, பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். வாசிக்க கேட்போம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அது நீ அனலா இருந்தா அப்படின்னா பரலோக ஆசீர்வாதம் வரும். நீ என்ன செய்யறது, கவலை இந்த முள்ளு உள்ள நிலங்களில் விழுந்த விதை என்ன செய்வது, மேலே அது நெருக்கி அதை ஒன்றுமெல்லாம் போகுது. கவலைப்பட்டு அதை ஆண்டவர் சமூகத்தை வச்சு கவலையை துறப்பட்டு பாவத்தை விலக்கி அப்பப்போ அனல் மூட்டி தீமோத்தேயு அதான் எழுதுறாரு. இந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்னா அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. நல்லா ஜோமனுங்க, ஆவியில் நிரம்புங்க, நல்லா பாடுங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்கள் திரும்ப நம்மளை வந்து என்ன செய்யும், சரி அபிஷேகம் உங்களை ஆசீர்வதி. God bless you.